நியூ ஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக், நெருங்கில சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில் பயாஸ்கோப் படத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். பயாஸ்கோப்பை வந்து ஆகா நிறுவனம் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. தேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு 70-80 தேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஓடிடியில் போடுகிற மாதிரி பிளான். பயாஸ்கோப் என்னன்னா, நம்ம சங்ககிரி ராஜ்குமார், இந்த பேர் எங்கேயே கேள்விப்பட்ட பேர் இருக்குங்க. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கூட சொல்லலாம். வெங்காயம் ஓகேங்களா. இந்த வெங்காயம் படத்தை இயக்குனவர் தான் சங்ககிரி ராஜ்குமார். அந்த வெங்காயம் படத்துல ஹீரோ நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவர் தான் ஹீரோ. என்ன எப்படி ஹீரோன்னா, சத்யராஜ் இருக்கார் படத்துல. எப்படி ஹீரோ அப்படின்னா, இந்த வெங்காயம் படத்தை எடுக்கிறதுக்கு இவர் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள், எப்படி அந்த படம் உருவாச்சு அப்படிங்கிற கதையை பயாஸ்கோப்பா எடுத்திருக்காரு. வெங்காயத்தை பயாஸ்கோப்பா மாத்திட்டாரு. ஆமா, வெங்காயம் எடுத்த கதையை பயாஸ்கோப்பா மாத்திட்டாரு. ஒரு சினிமா எடுக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லையா. அது ஒரு கிராமத்துல இருந்து வந்து தான் நினைச்ச கதையை நினைச்ச கருவை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த வெங்காயம் பயங்கரமா வெட்டிப்பட்டது. சத்யராஜ்லாம் நடிச்சிருந்தாரு. சேரன்லாம் அந்த படத்தை கொண்டாடினாங்க. சேரன் இல்ல, மிஷ்கின், அந்த மாதிரி நிறைய இயக்குனர் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை வந்து திருப்பி ரிலீஸ் பண்ண போறோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இப்போ அந்த பயாஸ்கோப் கதை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் கிராமத்துல சேலம் சங்ககிரியை சேர்ந்தவர். இவர் 2-3 பாட்டிங்க, 4-5 தாத்தாக்கள், இவங்க சின்ன சின்ன பசங்க கொஞ்சம் பேர், இவங்களை ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஊர்காரங்களை திரட்டிக்கிட்டு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. இந்த கதையை கேட்டு நம்ம தொழிலாளர்கள் சண்டைக்கு வந்துடக்கூடாது, ஓகேவா. அப்புறம் வந்து பெப்சில இருந்து நீங்களே படம் எடுத்து எங்க போட என்னப்பா அப்படிங்கிறது உண்மையா வந்து இப்போ அதெல்லாம் இல்ல. முன்னாடி வந்து ரொம்ப இதுவா இருந்தது சினிமானா. இப்போ வந்து அவங்க வந்து இந்த கிரேன்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் கிடைக்கிற இரும்பு துண்டுகளை வச்சு கிரேன் ரெடி பண்றது, இந்த தண்டவாளம் ட்ராலி போறதுக்கு தண்டவாளம் ரெடி பண்றது, அப்புறம் கேமராவுக்கு ஸ்டாண்டு, கேமராவுக்கு இந்த லைட்டுக்கு வந்து அண்டா முண்டான்லாம் ரெடி பண்ணி அதுக்குள்ளார பல்பு வச்சு லைட் வச்சு மேல அந்த ஜிகினா பேப்பர் ஒட்டி அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா பண்ணிருந்தாரு. ஆமா, சுவாரஸ்யமா பண்ணியிருந்தாரு. இந்த பாட்டிங்க எல்லாம், பாட்டி தாத்தா எல்லாம் வேற லெவலில் நடிச்சிருந்தாங்க. அம்மா பாட்டி, மாமா பாட்டி, அப்பா பாட்டி, மாமா வீட்டு பாட்டி, அம்மா வீட்டு பாட்டி அப்படின்லாம் கூப்பிடுறது. போலீஸ்காரன் ட்ரெயின்ல வந்து தொட்டின ஒரு கேமரா மாஸ்டர் அவர்கள் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கும். அதுல கொஞ்சம் வெங்காயம் படத்து சீனும் வரும். வெங்காயத்துல நடிச்ச நடிகர்களும் இருக்கும். அதுக்காக இருக்கு சத்யராஜ் சேரலாம் இருக்கு, நம்பி போயிடாதீங்க. சத்யராஜ் கொஞ்ச நேரம் வர்றாரு. சத்யராஜ் அந்த பாட்டிங்கெல்லாம் கிண்டல் அடிக்கிறதுக்கு பாருங்க, என்ன மண்டையில மசரே இல்லை, உடனே போய் ஹீரோன்றீங்க அப்படி நம்மளாம் சினிமாவில் இருக்கும், அப்படி பேசக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுறதுலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த படத்தோட லிங்க் இந்த படத்தோட சேர்த்து அழகா பண்ணியிருந்தாரு. ஹீரோவா ராஜ்குமாரே நடிச்சிருக்கிறாரு. இயக்குனரா வெங்காயத்துல அறிமுகமானாரு, இதுல ஹீரோ ஆயிட்டாரு. ஹீரோ கம் இயக்குனர். சின்ன பையன் மாதிரியே இருக்காரு. ஆமா, பாட்டி அது கிராமத்துல இருந்து வர்றவங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்கு தெரியுமா. வெள்ளையம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டி ஒண்ணு. அதுதான் அந்த அம்மா பாத்தீங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சது, நான் சேம் ஆயிடுவேனா அப்படின்னு கேட்கும். கனவெல்லாம் போகும். கலைஞர், எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயலலிதா எல்லாம் சினிமாவில இருந்து வந்தவங்க தான், நம்மளும் வந்துடலாம் அப்படின்னு இவர் சொல்லி அழைச்சிட்டு வர்றது. அப்புறம் முத்தாயி பாட்டி, அதுக்கப்புறம் தாத்தா முத்துசாமி, குப்புசாமின்னு 2 பேரு நல்லா பண்ணிருக்காங்க. இவரோட அப்பா நல்லா பண்ணிருப்பாங்க. SM மாணிக்கம், இவங்க அப்பா வந்து ஒரு கூத்து கலைஞர். அவருதான் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருப்பாரு. ஜெய்பீம்ல கூட நடிச்சிருப்பாரு. அவரு வந்து இவரோட ஒரிஜினல், இவரோட சொந்த அப்பா. இந்த படத்துல வந்து அந்த வெங்காயம் படத்துல அந்த குழந்தைக்காக பிச்சை எடுப்பாரு. குழந்தை சுத்தணும் கிளைமாக்ஸ்ல. அப்போ வந்து காசை தூக்கி போட்டு என் பிள்ளைய போயிட்டான்ட்டு அந்த நாடக அந்த படம் முடிச்சிருக்கும். நாடக ஸ்டைல்லே அந்த அப்பா இந்த கேரக்டர் அந்த இதுல உள்ள வர்றாரு. இந்திராணி அம்மா கேரக்டர்ல வராங்க. SM செந்தில்குமார், சிவாரத்தினம், பெரியசாமி, தங்கையா பாப்பா, மோகன பிரியா, எல்லாருமே அந்த கிராமத்து மண்மனம் மாறாம அழகா வந்திருக்கிறாங்க. அப்புறம் ஜோசியக்காரனா வர்ற தங்கராசு, ஜோசியத்தை எதிர்த்துதான் எனக்கு இந்த படத்துல வந்து உடன்பாடு வந்து எங்க மிஸ் ஆச்சுன்னா, எல்லா ஜோசியக்காரங்களையும் நீங்க ஒட்டுமொத்தமா குற்றம் சாட்டக்கூடாது. ஒரு ஜோசியத்தை தப்பு சொல்லணும். சினிமாக்காரன் தப்பானவன் அப்படின்னா சினிமாக்காரன் எல்லாம் தப்பானவனா, புரியுதா உங்களுக்கு? அப்படி ஜோசியக்காரனே இவர் சொல்லி இருக்கிறாரு. அதை பாக்கியராஜ்ய கூட இந்த படத்தோட ப்ரொமோஷன் மேடைக்கு வந்திருந்தாரு. இந்த படம் போட்ட பிறகு பிரஸ் மீட் இது நடந்தது. அப்ப சொன்னாரு, நீங்க சொல்றது கரெக்ட், அது சில ஜோசியர்கள் இருக்காங்க,
நீ குடியிருக்கிற வீடை மாத்து, உன் பூர்வீக சொத்தை வித்துரு, அப்படிலாம் இந்த ஜோசியத்திலையும் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அது இந்த சேலம் கோயம்புத்தூர் பக்கம் நிறைய ஜோதிடர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. இவர் அங்க பாதிக்கப்பட்டு அந்த வெங்காயம் கதையை பாத்தீங்கன்னா ஒரு ஜோசியனால ஒருத்தர் செத்து போயிருப்பாப்ல. அந்த கதை இதுலயும் அந்த சீன் வரும் இல்லைங்களா? அவன் சொல்றதை கேட்டு முட்டாள்தனம் பண்ணி இருந்தா நம்ம என்ன பண்ண உங்களுக்கு அது இவரு என்ன வாதம் வைக்கிறாருன்னா, அவன் எந்த பிசினஸ் தொடங்கினாலும் விளங்காதுன்னு சொல்ற ஜோசியம் அவன் உயிர் போடுங்கிறதையும் சொல்லியிருக்கலாம்ல. பாக்குறவங்க ஒரு கொலை நடவடிக்கை கட்டிட்டு குத்திருக்கானுங்களே, ஜாம்பியா மாறிடுறாங்களா எல்லாரும். இந்த படத்தை வந்து தர்ம செல்வன் அவர் தான் தயாரிச்சிருக்கிறாரு, ப்ரொடியூசரா வர்றாரு.